எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஎன்எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டருக்கு ஸ்கில் டெஸ்ட் எப்படி நடந்ததுங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு உள்ளே போனதுமே கண்டிப்பாக 9:45க்குன்னு ஒவ்வொரு சில டைம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 9 o'clock அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க, சாப்பிட்டுட்டு போங்க. நீங்கள் காலையில் போயிட்டு ஈவினிங் கூட திருப்பி வர மாதிரி இருக்கலாம். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட உள்ளே போனதுமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணையில் உங்ககிட்ட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணையில் கொடுத்துருப்பாங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம், அது ஒரு செட்டு ஜெராக்ஸு. அப்புறம் எக்ஸாம் எழுத போகையில் கொடுத்த ஹால் டிக்கெட், ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்த கால் லெட்டர், இது மூணுமே கண்டிப்பாக ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அங்கே ஜெராக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், ஏதாவது ஒன்று ஜெராக்ஸ் கேட்கலாம். ஸோ உங்கள்கிட்ட போனதும் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம், அங்கே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இது மூணுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அங்கே 4 members ஆர் 3 members உட்காந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போய் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ டிசி, ஆதார் கார்டிலலாம் நேமில் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. உங்கள் ஃபாதர் பேர் பின்னாடி போட்டிருக்கலாம், இன்சில் போட்டும் போடாமல் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் நேமில் எந்த கரெக்ஷனும் இருக்கக்கூடாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை ஒரு இதில் வேறு மாதிரி பேர், இன்னொரு இதில் வேறு மாதிரி உங்களோட ஐடி ப்ரூஃபில் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அப்ளிகேஷன் ஃபார்மில் அந்த ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்துக்கோங்க. முன்னுரிமை சான்றிதழ்னால் ஒருவேளை தமிழ் வழி சான்றிதழ் எடுத்துக்கோங்க. இல்லை ஐஆர்டி படிச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் முன்னுரிமை தான், அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. டாலரன்ஸ் கண்டிப்பாக கேட்கல, ஆனால் உங்கள் ஃபார்மில் டாலரன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. இருக்கிறவங்க எஸ்ன்னு கொடுத்து டாலரன்ஸ் ஃபிட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க, பெட்டர் தென். இல்லாதவங்க நெக்ஸ்ட் பேட்ச் போகிறதுக்குள்ளே உங்களால் வாங்க முடியாது அப்படின்னா நோன் கொடுத்து மிச்ச சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணிக்கோங்க. கண்ணாடி போட்டிருந்தா அலோவ் பண்ணுறதில்ல, பார்த்துக்கோங்க. கண்ணாடி போடாமல் முடிஞ்சால் லென்ஸ் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கண்ணாடி அவாய்ட் பண்ணிட்டு உங்களால் ட்ரைவ் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். கண்ணாடி போட்டிருந்தா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இமேஜ் ஆர் ஏதோ ஒரு கலர் லைட்டிங்கில் வச்சு உங்கள்கிட்ட ஹைட் செக் பண்ணி தான் உள்ளே விடுறாங்க. உங்களோட வெயிட்டு, ஹைட்டு எல்லாமே செக் பண்ணி தான் உள்ளே விடுறாங்க. ஐ டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஆடியோகிராம், இது மூணுமே மஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகணும். இது மூணுமே கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏதாவது ஒன்று எடுக்காமல் வந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட தான் வாங்கணும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வாங்கினீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களையும் திருப்பி அனுப்பிட்டாங்க. உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் 18 மாதத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் படி. அதுக்கப்புறம் கண்டக்டர் லைசன்ஸ் 1/1/2025ன்னு ஒவ்வொரு மண்டலத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மண்டலத்தில் 20/4/2025ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கால் லெட்டரில் என்ன போட்டிருக்காங்களோ அதுபடி கூட செலக்ட் பண்ணி உள்ளே கூப்பிடலாம். ஸோ அதனாடி ஒரி பண்ணாதீங்க. உங்களோட கால் லெட்டரில் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நடத்துனருக்கான டேட் என்றைக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களை கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 18 மாதம் கம்பல்சனாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒருவேளை ஐஆர்டி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு சென்டரில் ஐ செக் பண்ணுறதுக்குன்னு ப்ரராக ஏதாவது எழுதி காட்டுறது, இல்லை அப்படின்னா கலர் ஷேடோ ஏதோ வச்சு என்ன இருக்குது அப்படின்னு காட்டுறது, எல்லாமே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி முடித்து உங்ககிட்ட ஃபார்ம் வாங்கி கையில் நீங்கள் ஃபில் பண்ணி எல்லாம் ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களை செய்முறை தேர்வுக்கே அலோவ் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் தான். உங்ககிட்ட எல்லாமே முடித்ததுக்கப்புறம் ஒரு பேட்ச் ரெடி ஆனதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏற்றி கூட்டு போவாங்க. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி ட்ரைவ் பண்ண சொல்லுவாங்க. 1 by 1 ட்ரைவ் பண்ணுவாங்க. உங்களை சுற்றி கண்டிப்பாக 3 பேரோ 4 பேரோ இருப்பாங்க. நீங்கள் எப்படி வண்டி ஓட்டுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. எப்படி கியர் டவுன் பண்ணுறீங்க, மறுபடியும் கியர் எப்படி அப் பண்ணுறீங்க, எந்த மாதிரி சைகை காட்டி சிக்னலில் வளையிறீங்க, அதுக்கப்புறம் ஹாரன் அடித்து போகிற இடத்துல ஹாரன் அடித்து போகிறீங்களா, எப்படி வண்டி ஓட்டுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு 80 மார்க்கு கொடுப்பாங்க. 20 மார்க் ஓரல் டெஸ்ட்டு கேட்குறது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹெவி வெஹிக்கிள் ஓட்டியிருக்கீங்களா, ஹெவி வெஹிக்கிள் ஓட்டாமல் இருந்திருக்கீங்களா அப்படிங்கிறதுக்காக பார்க்குறதுக்காக தான் கொஸ்டின் கேட்பாங்க. என்ன மாதிரி ஒர்க் பண்ணீங்க, எங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. அதுக்கப்புறம் வண்டியை பற்றி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. வண்டியில் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். நடத்துனராக இருந்தால் நடத்துனரை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். நடத்துனரோட வேலை என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு டிரைவிங்கை பற்றி கேட்குறதா இருந்தால் நீங்கள் வண்டியில் ஏதோ பிரேக் டவுன் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சிக்னல்கள் கேட்கலாம். சிக்னல்கள் ஐஆர்டி புக்கில் இருக்க சிக்னல்கள் கேட்கலாம். கை சைகை பார்த்துக்கோங்க. அடுத்த பேட்ச் போகிற எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. சர்டிஃபிகேட்டில் எந்த காம்ப்ளிமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. உங்ககிட்ட ஸ்கில் டெஸ்ட் கேட்குறப்போ இன்றைக்கி கேட்டவங்ககிட்ட ஒரு மாதிரி கேட்டிருக்கலாம், நாளை கேட்டவங்ககிட்ட ஒரு மாதிரி கேட்டிருக்கலாம். கொஸ்டின்ஸ் மாறலாம். ஆனால் ட்ரைவ் பண்ணுறத நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. நல்லா ட்ரைவ் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் போகிற எல்லாருக்குமே பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி வண்டி ஓட்டுங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து டிரைவிங் லைசன்ஸில் ஹெவி இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பேட்ஜ்னால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க.